ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு F1 ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, கேங்ரஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்தை யார் டேட் பண்ணிக்கா? நம்ம சுந்தர் சி அவர் தான் டேட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் இப்போ தமிழ் அவங்க மியூசிக் அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் சுந்தர் சி அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா நம்ம கேப்ரனா அவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி முனிஷ்காந்த் இருக்காங்க, வடிவேலு இருக்காங்க, படத்தில் கோபி இருக்காங்க, சொல்லிட்டு போலாம் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்து வந்துடலாம். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் நடக்குது. ஒரு ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஃபேக்ட்ரி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஒரு தேவையான போதைப் பொருள் கலத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ரம்யான்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல நடத்திட்டு இருப்பாங்க பாருங்க, பார்த்து கேமரா வச்சு தேவையில்லாத வீடியோலாம் எடுத்து ஒரு ரெண்டு பசங்க வந்து அதை பார்த்துருவாங்க. சுந்தர்சி பார்த்து அதை மிரட்டலான்னு போகும்போது அடுத்தன கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரம்யான்னு ஒரு பொண்ணு மிஸ் ஆகும். அது எதுக்காக மிஸ் ஆகுது, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சுந்தர்சி அவங்க ஸ்கூலுக்குள்ள வர மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாப்ல கிளியர் கட்டா காமிச்சு அதை முடிச்சிட்டான்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்ம சுந்தர்சிக்கும் நம்ம வெண்ணி அவங்களுக்கும் வந்து திருமணம் இருக்குன்னு சொல்லாங்க. அந்த ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லனோட பிஏவா இருப்பாங்கன்னு சொல்லாங்க. எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, அவங்க கன்சீவா இருக்கிறதுக்கு அன்னைக்கு தான் வந்து ரிசல்ட் வந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் கம்பெனிக்கு அங்க வில்லங்க வீட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு 200 கோடி ரூபா நீங்க வந்து ஒரு கிராமத்துக்குலாம் போயிட்டு எக்ஸ்பியூட் பண்ணணும், ரொம்ப சேஃபா கொண்டு போயிருங்க, போலீஸ் செக்கப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனையும் இன்னொரு அந்த பொண்ணையும் வில்லனையும் கூட்டு போக சொல்லுவாங்க. ஒரு லாரியில போயிட்டு இருப்பாங்க. லாரிக்காரன் என்ன சொல்லுவான்னா, அந்த இவர் வெள்ளம் என்ன சொல்லுவான்னா, நம்மள்ட்ட பாதி ஷேர் பிரிச்சுக்கலாம், நீ யார்ட்டையும் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கோபி இவங்களாம் வந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணுவாங்க. அதாவது கொன்று அந்த பணத்தை எல்லாம் அவங்க அடிச்சிருவாங்க. இதை சுந்தர்சி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாப் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வேற மாதிரி காமிச்சு அதுக்கு ஒரு கதைக்குள்ள நுழைச்சிட்டாங்கன்னே சொல்லுவாங்க. ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு போனாங்க. ஆனா சுந்தர்சினால மட்டும் தான் இந்த படம் இப்படி எடுக்க முடியும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கதை விஷயத்துல பார்க்கும்போது இதுதாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி தான். ஆனா வடிவேலு சாரை பத்தி சொல்லி ஆகணும். லேடி கெட்டப்பா இருக்கட்டும், நார்மல் கெட்டப்பா இருக்கட்டும், ஒரு பிடி சாரா வர கெட்டப்பா இருக்கட்டும், வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே பீஸ்ட் தான். அப்படியே சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லாங்க. எல்லா இடத்துலயும் சிரிக்க வச்சுட்டாரு. உண்மையா அதெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க படத்துல. வடிவேலு சார் கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல, சொல்லி ஆகணும். கோபி அவங்களும் நல்லா அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தேட்டர் இருக்கும், கிளைமேக்ஸ் போக போக அந்த பணத்தை எல்லாம் அந்த ஹீரோயின்ட்டு இருந்து அடிச்சு அந்த ஹீரோ அனுபவிச்சுக்கு பாதி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ல கட்டியிருப்பாங்க. தேட்டரு அதே மாதிரி அவங்க ஹோட்டல்ல நிறைய வச்சிருப்பாங்க. அந்த தேட்டர்ல சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் வச்சிருப்பாங்க. இது கேங்கரஸா நம்ம வடிவேலு, சுந்தர்சி, கேப்ரனா இவங்க ஹீரோயின் எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்களா அடிக்கலையா, அதான் மீதி படத்தோட கதைனே சொல்லாங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் பயங்கர ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா போகும். கடைசி ஒரு 25 நிமிஷம்ல பயங்கரமா சிரின்னு குளிங்களும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா? தாராளமா நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி கேங்கர்ஸ். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமா ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி தொடர்ந்து எல்லா ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருப்போம். F1 ரிவ்யூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வியூவர்ஸ்.